வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 22/1/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் தக்காளி, வெங்காயம் மற்றும் அனைத்து காய்கறிகள் விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் பதிவு பார்க்கலாங்க. வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் பதிவை பார்த்துடலாங்க. 15 to 17 கொண்ட பச்சை மிளகாய் அதிகபட்ச விலை 500க்கும் குறைந்தபட்ச விலையாக 300 400க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் விலை சற்று குறைவுங்க. முருங்காய் கருமுருங்கை 100 to 120க்கும் செடி முருங்கை 100க்கும் மரத்துக்காய் 60 to 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் ஒட்டச்சத்திரம் மற்றும் எல்லா பக்கமே விலை சற்று குறைய தொடங்கிருச்சுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் 700 ரூபாய்ங்க. அதுலேயே கொஞ்சம் காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 400 500க்கு விற்பனை ஆகுதுங்க. 700 ரூபாய்ங்கிறது 25 27 வரணுங்க. காய் ப்ரெஷ்ஷாக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த விலைங்க. அது ஒரு சில பயிர் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 to 18 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் சுரைக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதே ஒரு சில பாவக்காய் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 600 700 ரூபாய்க்கு முதல்ல போச்சுனாங்க. டக்குன்னு டவுனு, ரெண்டாவது 500 600 வந்துருச்சுங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 30 கிலோ எடை கொண்ட பை 400 ரூபா அதிகபட்ச விலையாக ஒரு சில போய் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கொஞ்சம் நச்சு பொடிக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா 200 250க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் 160 170க்கும் செகண்ட் குவாலிட்டி 130 40க்கும் தேர்டு குவாலிட்டி 110 100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை கடந்த ஒரு வாரத்துக்கு பிறகு 2-3 தினங்களாக பார்த்தீங்கன்னா 200 to 300 கண்டிஷன் அப்படியே நார்மலாக போயிட்டுருக்குதுங்க. இன்றைக்கி சாகோ முதல் தர தக்காளி பார்த்தீங்கன்னா 200 to 280 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதன் 200 to 240 50க்கும் சிவம் 200 to 220க்கும் 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி 200 to 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக தக்காளி விலை பார்த்தீங்கன்னா 200 to 300 நார்மலாக அந்த கண்டிஷன்லேயே போயிட்டுருக்குதுங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 400 to 500 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு முதல் ரகம் 40 to 50க்கும் செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 60 ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் 30 to 40க்கும் வெட்டுக்கிழங்கில் 1 கிலோ 25க்கும் சக்கரவள்ளி கிழங்கு மூட்டை 40 கிலோ மூட்டை 800 to 900க்கும் சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50க்கும் நெல்லிக்காய் 40 to 50க்கும் பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸும் சில்லறை விற்பனையும் ஹோல்சேல் ப்ரைஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் ஒரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி வருங்க. 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மாம்பழம் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு சில ஐட்டம் நல்ல தெளிவான போய் காய் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காய் இருந்தால் ஒரு 50 ரூபா 750 770 வரைக்கும். கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 600 ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி 500 ரூபா வரைக்கும் கொத்தவரங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பெரிதும் மாற்றமின்றி 25 கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரி 100 150க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 200 to 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300க்கும் குறைந்தபட்ச விலையாக 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி 80க்கும் செகண்ட் குவாலிட்டி 60க்கும் தேர்டு குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலேருந்து 40க்கும் சில்லறை விற்பனை 50 to 60 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பச்சை வெங்காயம் பட்டறை வெங்காயம் இரண்டையும் பார்க்கலாங்க. பச்சைக்காய் 25 கிலோ கொண்ட பை 700 to 1000 ரூபா வரைக்கும், அதாவது 1 கிலோ 40 ரூபா ரேட்டில் திருப்பூர் மார்க்கெட்டில் விவசாயிகள் பையில்
இங்கே வந்து 25 கிலோ பையில் தான் வியாபாரம் திருப்பூர் மாவட்டம் பொறுத்தளவுக்கு. 20 கிலோ பை 1000 ரூபாய்க்கு 1 கிலோ 40 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து வந்துட்டு இருக்குதுங்க. அதே பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ பையில் தான் வருதுங்க. பெருசு வியாபாரியாக அது பட்டை வெங்காயத்தை வாங்குறது இல்லைங்க. என்ன காரணம்னா இரு தினங்கள் பார்த்தீங்கன்னா முளைப்பு முட்டைறதுனால அதை கொண்டு போய் வியாபாரிகள் கடையில் ஓட்டு சேல்ஸ் பண்ண முடியாதனால அது பெருசாக லைக் பண்ணுறது இல்லைங்க. வந்தாலும் போய் 600-700 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ அதிகபட்ச விலையாக சில்லறை விற்பனை 20 ரூபாயிலேருந்து 30-35 முதல் ரகமும், செகண்ட் குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. அரசாணிக்காய் 40 மூட்டை திருப்பூருக்கு வருதுங்க. 40 மூட்டை 300-350ங்க. காட்டுக்குள்ளே 1 கிலோ 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. பூசணிக்காய் 40 மூட்டை வருதுங்க. 500-600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250-350 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா காய் ஒன்றுக்கு நச்சுப்பொடி 10-14க்கும், மீடியம் சைஸ் 18-22க்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட் 24-27க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ 40-50 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. தர்பூசணிக்காய் தற்பொழுது சீசன் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் எல்லா பக்கம் தொடங்க உள்ளதுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டான நிலவரம் தெரியுங்க. இப்போ காய் இல்லை, அதனால் ஒருத்தர் ஏருக்கு மாறாக சொல்கிறாங்க, 1 சாக்கு 2 சாக்கு வரதெல்லாம் கணக்கு பண்ணி சொன்னோம்னா விலை தப்பான நிலவரம் போயிருங்க. கோவக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கு சில்லறை விற்பனை கிடையாதுங்க, ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 40-50 விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ 40-60 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவை பாருங்கள். அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க. திருப்பூர் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் தகவலை காலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும், இரவு திருப்பூர் மார்க்கெட்டுக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.